ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப பாத்தீங்கன்னா மத்தேயுவோட 6ஆம் அதிகாரம் என்னோட வேர்ஸ் பை வேர்ஸ் பைபிள் ஸ்டடி நம்ம தொடர போகிறோம். இப்போது வசனம் 9, மத்தேயு 6:9. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்திற்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இப்ப பாத்தீங்கன்னா 9வது வசனத்துல பாத்தீங்கன்னா எப்படி ஜெபம் பண்ண வேணும். 2 வசனம் முன்னாடி தான் சொன்னாங்க, நீங்க இந்த அந்நியர்களை போல வந்துட்டு நீங்க தேவையில்லாம அந்த மாதிரி வார்த்தைகள் வந்துட்டு சும்மா ரிப்பீட்டடான வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணி நீங்க அது மாதிரி ப்ரேயர் பண்ணக்கூடாது. எப்படி ப்ரேயர் பண்ணணுங்கிற ஒரு விஷயத்த இப்போ ஜீசஸ் வந்து மக்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இது வந்து மலை பிரசங்கத்துக்கு நடக்கிற ஒரு இன்சிடென்ட். இது மலை பிரசங்கம் அப்போ இப்படிதான் நீங்க ஜோம் பண்ணணும். நீங்க மற்றவங்களை போல அந்நியானிகளை போல நீங்க வந்துட்டு ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. எப்படி ஏன்னா உங்க பிதாக்கு எல்லாமே இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு என்ன தேவை என்று. ஸோ நீங்க ஜோம் பண்ணும்போது இப்படி பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இதுல முதல்ல பாத்தீங்கன்னா எங்கள் பிதாவே. இப்ப அதுக்கு நம்ம ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் போக போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எங்கள் பிதாவே என்று ஆண்டவர் இயேசு சொல்றாரு. இப்ப இந்த எங்கள் பிதா அது பாத்தீங்கன்னா கடவுள் இப்போ நம்மளை படைச்சதுனாலதான் நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட இப்போ அவரை நம்ம பிதான்னு கூப்பிடுறோமா, அதுதான் ஆண்டவர் சொல்றாரா. எங்கள் பிதா என்கின்ற ஒரு வார்த்தை இப்போ ஜீசஸ் வந்து சொல்றாரு. அது ஏன் நம்மள ஆண்டவர் வந்துட்டு கடவுள் நம்மளை படைச்சதுனாலதான் நமக்கு அப்போ அந்த உரிமை இருக்கா, எங்கள் பிதா. அப்போ அந்த பிதாங்கிற அந்த பந்தம் வந்துட்டு நம்ம மனுஷங்களை உருவாக்குனதுனாலதான் வந்துதா. ஏன்னா பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 பாருங்க, ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்கள் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். சோ அவரோட சந்ததியார்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு சந்ததிக்கு ஒரு பிதா தேவை. சோ நம்மள படைச்சதுனாலதான் கடவுள் வந்து பிதாவாக இருந்தாரா? அப்படிதான் வேதம் கூறுதா? கண்டிப்பாக இல்ல. நம்ம படைக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் பரிசுத்தாவும் இந்த உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே இருந்திருக்கிறாங்க. இந்த பந்தம் பாத்தீங்கன்னா அப்பவே இந்த சகலமும் உண்டாவதுக்கு முன்னாடியே அந்த பிதா குமார்ங்கிற அந்த பந்தம் உருவாச்சு. நம்மள படைச்சதுனாலதான் உருவாகல. அதுக்கான ஒரு ப்ரூஃப் பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 8:6 நான் படிக்கிறேன். 1 கொரிந்தியர் 8:6, பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவரால் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்றும் ஒரு கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாக சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாக நாமும் உண்டாயிருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா வெறும் பிதாவில மட்டும் இந்த உலகம் உண்டாவல, இயேசு கிறிஸ்துவாலையும் உருவாக்கி இருக்கு. அப்ப எல்லாத்துக்கும் முன்னாடி இருந்திருக்கிறார். இந்த படைப்புக்கு முன்னாடி அவர் இருந்திருக்கிறார். அப்போ பிதா குமார்ங்கிற பந்தம் வந்து நம்ம மனுஷங்களை உருவாக்குனதுனால வரல. அப்ப எங்கள் பிதாங்கிறது ஜீசஸ் குறிக்கிறது பாத்தீங்கன்னா இது மனுஷங்களை உருவாக்கி இருக்கிறாங்க, அதனால அவர் பிதா. அப்படி இல்லை. ஏற்கனவே அந்த பந்தம் வந்து காட் த ஃபாதருக்கும் ஜீசஸ் கிரைஸ்டுக்கும் இந்த உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே இருக்கு. இதுக்கு இன்னொரு ப்ரூஃப் பாருங்க. யோவான் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 நான் சொல்றேன். பாருங்க, யோவான் 17:5, பிதாவே, உலகம் உண்டாயிருக்கிறதுக்கு முன்பே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினால் இப்போது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். சோ உலகம் உண்டாவதற்கு முன்னே வசனம் தெளிவாகப்பட்டிருக்கு பாருங்க. 17:5 யோவான் 17:5, உலகம் உண்டாவதற்கு முன். அப்ப அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்திருக்கிறார். இந்த உலகம் ஃபுல் பிரபஞ்சமே உருவாக்குறதுக்கு முன்னாடி இருந்திருக்கிறாரு. அதுல ஒரு மகிமையோட இருந்திருக்கிறார். இப்ப அவரு மனுஷ ரூபம் எடுத்து வந்திருக்கிறாரு. இப்ப சொல்றாரு, அந்த எனக்கு அப்ப கிடைச்சிருந்த அந்த மகிமை இப்ப எனக்கு தாரும் அப்படின்னு ஜீசஸ் சொல்றாரு. சோ அப்போ வந்துட்டு இது ஒரு ப்ரூஃப் டெக்ஸ்ட் தான். கிட்டத்தட்ட கடவுள் வந்து மனுஷனை உருவாக்குறதுக்கு முன்னாடியே அந்த பிதாவாகிய அந்த வார்த்தை வந்துட்டு குமாரனால ஆகப்பட்டது. பிதாக்கு குமாரன் இல்லைன்னா அவர் பிதா ஆக முடியாது, குமாரன் இல்லைன்னா பிதா ஆக முடியாது, பிதா இல்லைன்னா குமாரன்னு கூப்பிட முடியாது. இங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவி மூலியமாக நம்மள கனெக்ஷன் பண்றாங்க. சோ எங்கள் பிதா ஜீசஸ் வந்து மத்தேயு 6 வந்துட்டு பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாங்கிறது இவர் சாதாரண ஒரு மனுஷன் இப்ப வந்துட்டு என்ன கடவுள் உண்டாக்குறாரு, நாம அவரோட சந்ததியாக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இல்ல. ஜீசஸ் வந்து ஏற்கனவே இந்த உலகம் உண்டாவதுக்கு முன்னாடியே பிதா குமாரன் அந்த பந்தம் உருவாகி இருக்கிறது. சோ அந்த பந்தத்துலதான் இப்ப நம்மள அந்த ஒரு சிந்தனையில தான் அவர் எங்கள் பிதாங்கிறது சொல்றாரு. மத்த மனுஷங்க மாதிரி ஓகே கடவுள் என்ன உருவாக்குனாரு அப்ப அவர் என்னோட பிதா, அப்படி அந்த அர்த்தத்துல இல்ல. உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே அவர் எங்கள் பிதா.
அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஜீசஸை பொறுத்த வரைக்கும் உலகமே தோன்றதுக்கு முன்னாடி நானும் பிதாவும் இருந்தேன், அவர் என்னோட பிதா, பிதா குமாரன் பரிசுத்தாவி இந்த உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே இருந்தாங்க. சோ இதுதான் அந்த வசனம் குறிக்குது. சோ இப்ப பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா லா, அதாவது வந்துட்டு இந்த லா மூலியமா என்ன ஆகுதுன்னா, அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தின் சட்டத்தின்படி நம்ம வந்துட்டு இப்போ கடவுளோட கட்டளை நம்ம கீழ்படியலாம் நம்ம சாபத்துல இருக்கணும்னு போட்டிருக்கு. ஆனா இப்போ ஜீசஸ் வந்து அந்த சாபத்தை ரிமூவ் பண்றாரு. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு மகிமையற்றவர்களாக இருக்கிறோம். அப்போ அந்த பிதாங்கிற அந்த பந்தம் மனுஷங்களுக்கு இல்லை. என்னதான் ஆண்டவர் நம்மளை படைச்சாலும் நம்ம சாபத்துல இருக்கிறதுனால அந்த பந்தம் போய்விட்டது. ஆனா இப்ப ஜீசஸ் அதை அதை புதுப்பிக்க வந்திருக்கிறார். ஸோ அதனாலதான் வந்துட்டு எடுத்தோன்னே அவர் ஸ்டார்டிங் ஸ்டேட்மெண்ட் எங்கள் பிதான்னு சொல்றாரு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க அப்படி புரியலன்னா இது மறுபடியும் கேளுங்க. இதுல வந்து 3 வசனம் நான் கோட் பண்ணியிருக்கேன். அப்போஸ்தலர், அப்புறம் கொரிந்தியன்ஸ், அப்புறம் யோவான். இதுல பாத்தீங்கன்னா நான் நோட்ஸ்ல போட்டிருக்கிறேன். நீங்க வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வேணா இதை பத்தி சர்ச் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதே வசனத்துல பாத்தீங்கன்னா பரம மண்டத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, இந்த ஹெவன், இந்த பரம மண்டலம், இது பாத்தீங்கன்னா இது வந்துட்டு நம்ம மனுஷங்க என்ன யோசிப்போம்னா, ஓகே வானம் இருக்கு, மேல ஆகாயம் இருக்கு, அப்போ அதுதான் ஹெவன். ஏன்னா நமக்கு அவ்வளவுதான் நம்மளோட அறிவு இருக்கு. மேல நம்ம கீழே இருக்கிறோம், அது பூமி, மேல பாக்குறது ஆகாயம். ஓகே, கடவுள் வந்து ஆகாயத்துலதான் இருக்கிறாரு, வானத்துல இருக்கிறார், அதான் பரம மண்டலத்துல இருக்கிறார் அப்படின்னு தான் நம்மளோட அந்த மனுஷ மூளையில இருக்கு. ஆனா ஆதி ஆகமம் 1:1 பாத்தீங்கன்னா, ஆதியிலே தேவன் வானமும் பூமியும் படைத்தார். இந்த பிகினிங் காட் கிரியேட்டட் தி ஹெவன் அண்ட் தி எர்த். அப்ப அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? ஏன்னா ஹெவன்ங்கிறது நம்மளோட மைண்ட் பொறுத்த வரைக்கும் ஹெவன்ங்கிறது ஓகே கடவுள் இருக்கிற இடம். ஆனா கடவுள் வந்து வேதத்துல என்ன கூறுறான்னா, ஆதியில ஃபர்ஸ்ட் இந்த பிகினிங் காட் கிரியேட்டட் தி ஹெவன் அண்ட் எர்த். அப்ப அதுக்கு முன்னாடி கடவுள் எங்கேயோ இருந்திருக்கிறார். அதனாலதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு பழைய ஏற்பாடு காலத்துல கடவுள் சொல்றாரு, தயவு செய்து நீங்க சிலை வழிபாடு பண்ணாதீங்க. ஏன்னா இந்த சிலைகளுக்கு வந்துட்டு ஒரு இடம் தேவை. இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம் எடுத்துக்கிறேன். ஒரு யானை உள்ள ஒரு கடவுள், அந்த யானைக்கு தும்பிக்கை வேணும், அந்த தும்பி வேணும், இந்த யானை மூச்சு விடணும், அதுக்கெல்லாம் ஒரு இடம் தேவை. அதே மாதிரி இப்ப வேற ஏதாவது கடவுள் எடுப்போமே, ஒரு சூலத்தை பிடிக்கிற கடவுள், எல்லாருக்கும் கை தேவை, அந்த கைக்கு ஒரு பவர் தேவை, ஒரு ஃபோர்ஸ் தேவை, ஒரு புதிய இருப்பு தேவை, ஒரு கிராவிட்டி தேவை. ஆனா வந்து கடவுள் வந்து அதுக்கு முன்னாடியே இருந்துட்டார். அவருக்கு நேரம் கிடையாது, அவருக்கு இடம் தேவையில்ல, அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு உடம்பு தேவையில்ல. ஏன்னா அவர் அதுக்கும் முன்னாடி இருந்தார். வானமும் பூமியும் உருவாறதுக்கு முன்னாடியே கடவுள் இருந்ததுனாலதான் அவருக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஆனா ஒரு அதனாலதான் அந்த மத்த ஐடியல் கடவுள் எல்லாம் பாத்தீங்கன்னா தும்பி இருக்கும், இல்ல பாம்போட நாக்கு இருக்கும். அது மாதிரி நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. ஸோ ஒரு உதாரணமா சொல்றேன். ஸோ அதனாலதான் கடவுள் வந்துட்டு பழைய ஏற்பாடுல சொல்றாங்க, நீங்க தயவு செய்து சிலை வழிபாடு பண்ணாதீங்க, ஏன்னா இந்த சிலை மாதிரி என்னோட உண்மையான தோற்றம் கிடையாது. ஸோ அதனாலதான் வந்துட்டு நம்ம பொறுத்த வரைக்கும் பரமண்டலத்துலதான் வந்துட்டு ஓகே கடவுள் இருக்கிறாரு. ஆனா கடவுள் என்ன சொல்றாருன்னா, இது வானமும் பூமியும் தோக்கிறதுக்கு முன்னாடியே நான் இருக்கிறேன், ஓகேவா? ஆனா வானம் பூமி தோக்கினாலும் அந்த இடத்துல, அந்த வானம் இருக்குல்ல ஹெவன், அந்த இடத்துல கடவுள் வந்துட்டு ஒரு விசிபிளான ஒரு தோற்றத்துல அவர் இருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு பார்க்கக்கூடிய ஒரு காட்சியில அவர் வந்து பூமியில பரலோகத்துல இருக்கிறார். ஏன்னா பரலோகத்துல ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அங்கதான் அந்த தூதர்கள் வராங்க. அந்த தூதர்கள் மத்த எல்லாரும் இப்ப நம்ம கூட ஆத்மா கூட அங்க போகும்போது, நம்மளோட உடம்பு அங்க போகும்போது பாத்தீங்கன்னா அங்கதான் கடவுளை வந்து நம்ம வந்துட்டு வெளிப்படையா பார்க்க முடியும். அந்த இடம் வரும்போது கடவுள் வந்துட்டு பிதாவும் குமாரும் பரிசுத்தாவும் நம்ம வெளிப்படையா பார்க்க முடியும். அதுக்கான ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை கொடுக்குறேன். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 19வது வசனம் இப்ப நம்ம கேட்போம். அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளும். கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரம சேனையெல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். அப்பொழுது கர்த்தர், இப்ப பாத்தீங்கன்னா இந்த வசனத்துல பாத்துருப்பீங்க, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதை கண்டேன். ஏன்னா இந்த பரலோகம் அந்த இடத்துலதான் இது மாதிரி நடக்கும். உண்மையா பாத்தீங்கன்னா கடவுளுக்கு வந்துட்டு கடவுள் ஆவியா இருக்கிறார். அவருக்கு எதுவுமே தேவையில்லை, கிட்டத்தட்ட உடம்பு இல்லைன்னா நேரம் இல்லைன்னா இடம் எதுவுமே தேவையில்லை. ஆனா இந்த ஹெவன்ங்கிற இடத்துல வந்துட்டு கடவுள் வந்துட்டு நம்ம பார்க்கக்கூடிய அளவுக்கு பார்க்கக்கூடிய முடியும்.
அதனாலதான் வந்துட்டு நம்ம ஜீசஸ் வந்து சொல்றாரு. ஏன்னா மனுஷனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு வானம் பூமி அவ்வளவுதான் அவனோட அறிவு இருக்கு. சோ கடவுள் வந்து அதனால சொல்றாரு பரமண்டலத்தில். ஏன்னா அங்கதான் வந்துட்டு அவர் வந்துட்டு விசிபிளா தெரிய முடியும். அவரை பார்க்கக்கூடிய ஒரு காட்சி அங்க மட்டும்தான். அதனாலதான் வந்து கடவுள் வந்து சொல்றாரு பரமண்டலத்துல இருக்கும் எங்கள் பிதாவே. ஏன்னா அந்த இடத்துலதான் அவர் வந்துட்டு அந்த பிதாவோட அந்த ரூபம் வந்து இங்க இருக்கிற ஏஞ்சல்ஸ் மட்டும் இல்ல, இப்ப நம்மளோட ஆத்மா கூட அங்க போகும்போது கூட அவரோட அந்த உண்மையான அந்த இடத்துல அவரோட ரூபத்தை அங்கதான் பார்க்க முடியும், ஹெவன்ல. அதனாலதான் வந்து ஜீசஸ் வந்து பரமண்டலத்திலும் எங்கள் பிதாவேங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா மத்தேயு 6 பாத்தீங்கன்னா பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பரிசுத்தப்படுவதாக இது வந்து இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஹாலோட்னு போட்டிருக்காங்க, ஹாலோட் பி தை நேம். இது பாத்தீங்கன்னா ஹீப்ரூல பாத்தீங்கன்னா ஆகியோஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க, ஆகியோஸ். அதோட அர்த்தம் பாத்தீங்கன்னா சாங்டிஃபை டு மேக் ஹோலி. இந்த சாங்டிஃபைங்கிற அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா பரிசுத்தப்படுவதாக. அந்த மீனிங் பாருங்க, சாங்டிஃபை அந்த ஹாலோட் அந்த அர்த்தம் பாத்தீங்கன்னா புனிதப்படுத்து, பரிசுத்தப்படுத்து. சோ இப்போ நம்ம என்ன அது பரிசுத்தப்படுத்து, இப்போ அதனோட நம்ம டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் இப்போ பார்க்க போறோம். முதலாவது பாத்தீங்கன்னா லேவியராகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 31, 32. என் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய கடவீர்கள். நான் கர்த்தர். என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதிருப்பீர்களாக. நான் இஸ்ரவேல் புத்திரன் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். பாத்தீங்கன்னா நான் பரிசுத்தமான கர்த்தர், இஸ்ரவேல் இடத்தில் என் பேரை நீங்க வந்துட்டு நீங்க அதாவது அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்னு தான் அவரு கிட்டத்தட்ட கடவுள் சொல்றாரு. ஏன்னா நான் காட் இஸ் ஹோலி அப்படின்னு தான் வந்து இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, காட் இஸ் ஹோலி, டு நாட் ப்ரொஃபைன் மை நேம். என்னோட பேரை நீங்க களங்கம் படுத்துறாதீங்க. சோ இது என்ன குறிக்குது? இப்போ இதுக்கும் அதுக்கும் ஒரே சம்பந்தம் தான். ஆண்டவரோட நாமம் பரிசுத்தப்படுவதாக கடவுள் வந்து சொல்றாரு. இங்க லேவி புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா கடவுள் நான் பரிசுத்தமானவன், என் பேரை நீங்கள் அசிங்கப்படுத்தாதீங்க, கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. ஸோ அதுக்கான அர்த்தம் பாத்தீங்கன்னா லேவியராகமம் புஸ்தகம் 11:44 என்ன போட்டுருக்கு பாருங்க, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர், கடவுள் பரிசுத்தர். ஓகேவா? அதுக்கப்புறம் முக்கியமானதுக்கு வரேன். உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தராய் இருப்பீர்களாக. அதாவது கடவுள் வந்து பரிசுத்தர், அவ்வளவுதான். இப்ப என்ன சொல்றாருன்னா, நீ என்ன ஃபாலோ பண்றியா, உன்னையே பரிசுத்தமாக்கி கொள்ளிக்கோ. இப்போ ஜீசஸ் வந்து இப்போ ஏன் வந்து அந்த வார்த்தை சொல்றாரு, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. கடவுள் வந்துட்டு ஏற்கனவே பரிசுத்தர் தான். ஆனா அவங்க ஃபாலோ பண்ற நம்ம அவரோட பேரை தூய்மைப்படுத்தணும், அதாவது பரிசுத்தப்பட வேண்டும். ஏன்னா நம்ம அவரை பின்பற்றோம். இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். அலெக்சாண்டர் த கிரேட், ஒரு மாமன்னர் இருந்தார், த கிரேட். அவர் அலெக்சாண்டர் த கிரேட், அந்த பட்டம் எதனால வந்தது? அவரால வந்துதா இல்ல அவரோட சோல்ஜரால வந்துதா? யாரு போய் யுத்தம் போட்டாங்க? கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் வரலாறுல, அவரோட சோல்ஜர்ஸ் போய் போட்டாங்க. அப்ப அவங்க சோல்ஜர்ஸ் போய் போட்டாங்கன்னா அப்ப அந்த த கிரேட் அந்த பேரை வந்துட்டு அவங்க வந்துட்டு காப்பாத்துறதுக்கு காரணம் யாரு? இந்த சோல்ஜர்ஸோட வேலையால தான். அலெக்சாண்டர் வந்துட்டு மாமன்னர் தான். ஆனா அது யாரால அந்த பேர், அந்த மாமன்னன் அந்த பேர் வந்தாலும் எப்படி இந்த சோல்ஜர்ஸ் வந்து அதை ப்ரூவ் பண்ணுவாங்க? நான் வந்து அலெக்சாண்டரோட படன்னு எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? மற்ற நாட்டுக்குள்ள போய் அவர் கான்கர் பண்றாங்க. சோ இது மூலியமா என்ன ஆகுது, அவரோட நாமம் வந்துட்டு தூய்மைப்படுது. ஏன்னா அலெக்சாண்டரோட கிரேட்டோட சோல்ஜர் நாங்க, அவரோட நாமத்தை நாங்க வந்து பரிசுத்தப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி இவங்க மற்ற ஊர்ல போய் இவங்க சண்டை போட்டு ஜெயிக்கிறாங்க. இது மூலியமா என்ன ஆகுது, அலெக்சாண்டருக்கு ஒரு பெருமையை அவர் வர வைக்கிறாரு. அவர் ஏற்கனவே அவர் வந்துட்டு எப்படியா இருக்கிறாரு, த கிரேட், மகான் அப்படின்னு இருக்கிறார். அவரோட படை வீரர்கள் அவரை போல், அவரோட படை ஆளுங்க நாங்க அவரோட நாமத்தை வந்து தூஷ்குணம் பண்ண மாட்டோம், நாங்களும் அதே போல் வாழுவோம். அதேதான் வந்துட்டு கடவுளும் சொல்றாரு, நான் பரிசுத்தமானவன், நான் பரிசுத்தர் அப்படின்னு வந்து தேவன் சொல்றாரு. அப்போ நம்ம பின்பற்ற நாம வந்துட்டு அவரோட பேரை வந்து ப்ரொஃபைன், அதாவது அதை களங்கப்படுத்தக்கூடாது. சோ நாமளும் கடவுளை போல் தூய்மையாக வாழ வேண்டும். அதனால்தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. மகிமைப்படுறதுனா எப்படி? நம்ம பண்ணோம். ஏன்னா ஏற்கனவே கடவுள் பரிசுத்தர். சோ இது மகிமைப்படுத்தணும்னா இது நம்ம கையில இருக்கு. இது நம்ம தான் இது ஆக்ஷன் பண்ணும்.
நாம சும்மா வாயால கடவுள் நாமும் மகிமைப்படுவதான்னு சொல்லிட்டு நம்ம கெட்ட வேலைகள் பண்ணக்கூடாது. இது மூலியமா என்ன ஆகுது, கடவுளோட பேர் கலங்கப்படுகிறது. பரிசுத்தமா இருக்கிற அந்த கடவுளை பின்பற்ற நாமளும் பரிசுத்தமா இருக்க வேண்டும்ங்கிற ஒரு கொள்கையை தான் இந்த பிரேயர்ல வந்துட்டு கடவுள் வந்து ஆரம்பத்துல சொல்றாரு. ஜீசஸ் வந்து சொல்றாரு, பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. கடைசியாக ஒரு வசனம் நான் சொல்லி இந்த இந்த 9வது வசனத்தை நான் முடித்துக் கொள்கிறேன், இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். 1 பேதுரு 1:16. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய்